எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு மாடல் ட்ரிவன் ஆப் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அது நீங்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் குடுக்குறேன். நீங்க அத போய் பாருங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாடல் ட்ரிவன் ஆப் வந்து டேட்டாவ ஸ்டேபிள தான் வந்து டேட்டா சோர்ஸா வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஆனா, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேட்டா சோர்ஸ் அதாவது டேட்டா சோர்ஸா வந்து டேட்டாவ டேபிள தவிர மத்த சோர்ஸ வந்து எப்படி வந்து விர்ச்சுவல் டேபிள் மூலியமா கனெக்ட் பண்ணி மாடல் ட்ரிவன் ஆப் வந்து பில்ட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்க நான் பார்க்க போறது அப்படின்னா, நான் வந்து ஷேர் பாயிண்ட்ல உள்ள இந்த ஏபிசி ஹோம் ஸ்கூல்ன்ற உள்ள சைட்ல உள்ள ஃபீட்பேக் ஃபார்ம்ன்ற இந்த டேபிள தான் நான் வந்து மாடல் ட்ரிவன் வந்து பில்ட் பண்ண போறேன். அதாவது இதை வந்து ஒரு விர்ச்சுவல் டேபிளா நான் கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து மாடல் ட்ரிவன் ஆப்பா வந்து நம்ம பில்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்தரா டிலே பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. To view this content in English, please check the link in the description. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மாடல் ட்ரிவன் ஆப் வந்து டேட்டாவர்ஸ் டேபிள தான் வந்து டேட்டா சோர்ஸா அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விர்ச்சுவல் டேபிள் மூலியமா எப்படி வந்து அதர் சோர்ஸை வந்து நம்ம மாடல் ட்ரிவன் ஆப்புக்கு வந்து டேட்டா சோர்ஸா யூஸ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஆப்ல நான் மெயினா யூஸ் பண்ண போறது ஷேர் பாயிண்ட்ல உள்ள இந்த ஏபிசி ஹோம் ஸ்கூல்ன்ற ஒரு சைட்ல உள்ள ஃபீட்பேக்ன்ற ஃபார்ம், அதாவது இந்த லிஸ்ட்டை தான் நான் வந்து விர்ச்சுவல் டேபிளா யூஸ் பண்ணி நான் மாடல் ட்ரிவன் ஆப் வந்து பில்ட் பண்ண போறேன். ஸோ நான் எப்பவும் சொல்றது மாதிரி ஒரு சொல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சொல்யூஷன். ஸோ இதில் மாடல் ட்ரிவன் அதர் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்றேன். பப்ளிஷர் டிஃபால்ட் பப்ளிஷர் கொடுத்துட்றேன். கிரியேட் பண்ணுறேன். ஸோ சொல்யூஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேபிளை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து இருக்கிற டேபிள் கிடையாது, இப்போ புதுசாக கிரியேட் பண்ண போகிறேன். அதனால நியூ போயிட்டு டேபிள் போயிட்டு இங்கே வந்து விர்ச்சுவல் டேபிள் இருக்கும். ஸோ விர்ச்சுவல் டேபிள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது ஷேர் பாயிண்ட் தான். நீங்கள் வேறு ஏதாச்சும் அதர் சோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஷேர் பாயிண்ட்ல டேபிள் இருக்கிறதுனால ஷேர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதோட ஏபிசி ஹோம் ஸ்கூல் சைட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். தென் அதுக்கப்புறம் ஃபீட்பேக் ஃபார்மை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டெலாம் வந்து நான் செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லா எல்லா ஃபீல்டுமே இதில் வருதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிக்கிட்டு யா, ஸோ இது வந்து நீங்கள் ஐடி கூட போட்டுக்கலாம். இல்லை ஃபீட்பேக் ஐடி அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ நான் டைட்டிலாகவே இருக்கட்டும் அது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். தென் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபீட்பேக் ஃபார்ம்ன்ற ஒரு டேட்டாவர்ஸ் டேபிள் வித் டேட்டாவோட கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த டேட்டாவர்ஸ் இந்த ஷேர் பாயிண்ட்ல உள்ள டேட்டாஸ் எல்லாமே வந்து அப்படியே இங்கே வரும். ஸோ இங்கே ஒரு சில மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ண பண்ண வந்து இங்கே வந்து மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஆஸ்கர் மெக்காய் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் மெக்காயின் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை வந்து எடிட் பண்ண போறேன். எடிட் பண்ணி மெக்காய் டபுள் இ போட்டு நான் சேவ் பண்றேன். பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் இ போட்டு சேவ் ஆயிடுச்சு இல்லையா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா மெக்காய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து மாடிஃபை ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை வச்சு நம்ம ஆப் பில்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபார்ம்ஸ் அண்ட் வியூஸ்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற மாதிரி ஃபார்ம் வந்து டைட்டில் இருக்குது. தென் ஃபாலோட் பை லைக் நேம் கொடுக்கலாம். தென் அதுக்கப்புறம் நேம்க்கு அப்புறம் வந்து இமெயில், தென் டேட். வேர் இஸ் த டேட்? எஸ், ஓகே. ஸோ இது வந்து ஃபார்ம் இப்படி தான் இருக்கணும்னு நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். தென் அதுக்கப்புறம் வியூ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வியூ போயிட்டு வியூஸில் ஆல் ஃபீட்பேக் வியூவில் ஓகே, இங்கே அதே மாதிரி நேம் ஃபாலோட் பை இமெயில். ஓகே, நம்ம வந்து வியூ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சேவ் அண்ட் பப்ளிஷ் கொடுத்துடலாம்.
ஓகே, தென் பேக்ல போயிட்டு ஓகே சொல்யூஷனுக்குள்ள இந்த சொல்யூஷனுக்குள்ள virtual table feedback form table. ஸோ ஃபார்ம்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, சம்திங் வென்ட் ராங். லெட்ஸ் ரெஃப்ரெஷ். Okay, let's create the app here. Model driven SharePoint. Sorry. கொடுக்கலாம். ஓகே, ஃபார்ம் இருக்கு, வியூஸ் இருக்கு, தென் ஃபார்ம்ஸ் இருக்கு, எல்லாம் வந்துச்சு. சேவ் பண்ணி பப்ளிஷ் பண்றோம். பப்ளிஷ் பண்ணிட்டு ஸோ இங்க வந்து நீங்க ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இங்க குரூப்னா குரூப் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீட் பேக் ஃபார்ம் சொல்லிட்டு நேம் வச்சுக்கலாம். ஸோ சப் ஏரியா வேணா ரூம் பண்ணிக்கலாம். தென் பப்ளிஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஆஹ், இங்க இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து அப்படியே மிரர் இமேஜ் பண்ணி இங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இங்க நீங்க என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்றீங்களோ அது எல்லாமே இங்க வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது ரெக்கார்ட் நான் கிரியேட் பண்றேன். ஃபீட்பேக் 0900 சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டு ராஜேஷ் பெண்டிங். ஓகே, சேவ் அண்ட் க்ளோஸ். இதை பார்த்தீங்கன்னா ராஜேஷ் இது வந்து கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இங்கே வந்து இருக்கிற இந்த ராஜேஷ்ன்ற ரெக்கார்டை வந்து நம்ம இங்கே செக் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுவும் நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் டிசெண்டிங்ல இருந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அப்படின்ற ரெக்கார்டு வந்து இங்கேயும் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வர்றது எல்லாமே வந்து இன்டெரக்டாக வந்து இங்கே இருக்கிற ஃபார்ம்ஸ் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து அந்த கீ அதாவது ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் நான் போட போகிறேன். ஸோ இங்கே நான் பிஸ்னஸ் ரூல் இது பண்ணிக்கிட்டு ஸோ ஃபாலோ அப் வந்து ரெக்வயர்ட் எஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ரூல் எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ அது எங்கே எழுதணும்னா ஸோ டேபிளில் தான் எழுதணும். நீங்கள் டேபிளுக்கு போகலாம். டேபிளுக்கு போயிட்டு டேபிளில் பிஸ்னஸ் ரூல் நான் எழுதுறேன். ஓகே, இதுல வந்து அதாவது என்னன்னா ஃபாலோ அப் ரெக்கார்ட் வந்து எஸ்ஸா இருந்துச்சுன்னா ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் பெண்டிங்ல இருக்கணும். ஸோ ஃபாலோ அப் ரெக்வயர்டு ஈக்குவல்ஸ் டு வேல்யூ எஸ் அப்ளை. எஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா தென் இட் மஸ்ட் பி வேல்யூ செட் ஃபீல்ட் ஈக்குவல் டு என்ன வேல்யூட ஃபீல்டுனா ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு பெண்டிங் அப்ளை. அதுவும் இல்லாமல் இது எடிட் பண்ணாத மாதிரி இருக்கணும். அப்படின்னா இன்னொரு இது பண்ணிடணும், செட் லாக். ஸோ அதே தான் ஸ்டேட்டஸ் ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து லாக் பண்ணிடணும். ஸோ இங்கே வந்து கண்டிஷன் செக் ஆயிடுச்சு. ஸோ வேலிடேட் பண்ணுறேன். வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல். சேவ். ஓகே, சேவ் பண்ணியாச்சு.
then activate. ஓகே, ஸோ இப்போ இங்கே போகிறேன். நான் வந்து இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் எஸ் கொடுத்த உடனே ஓகே இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகுறேன். எஸ், பெண்டிங் ஆயிடுச்சு. அண்ட் இதை வந்து நம்மளால எடிட் பண்ண முடியாது, லாக் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கீ வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது வந்து விர்ச்சுவல் டேபிள்ன்றனால இதுக்கு வந்து கீ வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு டேட்டா சோர்ஸ்க்கும் ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஷேர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து கீ வந்து இதில் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து விர்ச்சுவல் டேபிள் மூலியமா எப்படி வந்து மாடல் ட்ரிவன் ஆப் வந்து டேட்டா அதர் டேட்டா சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அண்ட் ஃபர்தராக நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேன்வாஸ் ஆப்புக்கும் மாடல் ட்ரிவன் ஆப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.